ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான உப்பு பருப்பும் ரசமும் செய்யலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு உப்பு பருப்பு செஞ்சிடலாம். உப்பு பருப்புக்கு ஒரு கப்பு பருப்பு எடுத்து துவரம் பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு 4 பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் பெரும் சீரகம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் இல்லை ஸ்மால் சைஸ் தக்காளி. இதை போட்டு நல்லா பருப்பு மூழ்கிற அளவுக்கு வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், இல்லைன்னா தண்ணி தெறிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமே வைங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்கள் கடைய தேவையில்லை. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்குங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த பெருசாக மசாலா சேர்த்த போகிறதில்ல, அதனால் வரமிளகாய் காரம் மட்டும்தான். இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட ஒரு 4-5 தாளிப்பு மிளகாய் சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனையும் இது கூட கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சுருங்க. இதுலேயே ஒரு கப்பு நம்ம வேக வச்சோடனையுமே எடுத்து தனியாக வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு அரை பேனுக்கு தண்ணி ஊற்றி 2 தக்காளி தேவையான அளவு புளி போட்டு வேக விடுங்க. இது ரசத்துக்கு. ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அப்படியே வெடித்து வரணும். வெடித்து வந்துருச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், இது காரத்துக்கு தான், லைட்டான காரம் இருக்கும். இதில் மசாலா தட்டி வச்சுருக்கோம். சீரகம், மிளகு, பூண்டு இது 3ஐயும் நல்லா தட்டி வச்சுக்குங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்குங்க. தட்டி வச்சுட்டு அந்த ஒரு மணம் வர வரை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டு சீரகமெல்லாம் போட்டதுக்கு நல்ல மணமாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஒரு கப்பு பருப்பு எடுத்து வைக்க சொன்னோம்ல, அந்த பருப்பு எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த பருப்பு ஊற்றுறப்ப ரசத்தோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த புளி தக்காளி கலவையை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வைங்க, மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம். அப்படியே நுர லைட்டாக பொங்கி வரும். அப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுருங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.